அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 7 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த அனிமேயோடைய கடைசி எபிசோடுங்க. இதுக்கப்புறம் ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, நம்ம தண்டர் செலஸ்டியல் ரிவெஞ்ச் மோடு போயிருப்பாரு. அதனால பழி வாங்குறேன்னு வந்திருப்பார் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் பாருக்குறாங்க. அவங்க 4 குரூப்பாக பிரிஞ்சு ஒரு ஃபார்மேஷனை போட்டு இந்த ஆளை உள்ளுக்குள்ளே பிடிச்சி வைக்கலான்னு பார்க்குறாங்க. செலஸ்டியலே பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த ஆள் பார்க்குறான், டேய் தம்மா துண்டு எறும்புடா, நீங்களாம் என்னையே பிடிக்கலான்னு பார்க்குறீங்க அப்படிங்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஷாவ்ஹே ஆஃப்ஹே 2 பேருமே வந்துட்டாங்க. இந்த ஆள் பார்க்குறான், ஓ 2 எக்ஸ்பர்ட்ஸ் வேறு இருக்கீங்களா, இப்போ நீங்கள் வந்தால் என்ன ஆகிட போகுது, டேய் நான் செலஸ்டியல்ரா, உங்களால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். ஆக்சுவலாக அவன் சொல்கிறது கரெக்டு தாங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா கூட இந்த ஆள் ஒன்றுமே பண்ண முடியாது. இவனுங்க 2 பேரும் ட்ரை பண்ணுறானுங்க, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவன் மூஞ்சில் பூரா விட்டானுங்க பாருங்க, அதுதாங்க சந்தோஷம். ஆனால் அந்த மனுஷன் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டான். பின்ன மூஞ்சில் பூரா விட்டா சும்மா இருப்பாங்களா, இந்த சிட்டியை மொத்தமாக தரமட்டமாக்க போகிறோம் பாடுறான்னு சொல்லிட்டு ஃபார்மேஷனாக உடச்சிட்டான். எல்லாரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஜாங்லி இருக்கால, அவள் தான் எல்லாருமே ஹீல் பண்ணி விட்றா. இப்போ கூட இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருமா, நீ வந்து ஜாங்ஃபான் பொண்ணு அப்படிங்கிறதுக்காக விட்டுடலான்னு பார்த்தேன், ஆனால் நீ வேலைக்கு போக மாட்டல்ல, உன்னை முதல்ல கொல்றேன்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, அப்பங்காரன் குறுக்கே வந்து தடுக்கிறான். அந்த செலஸ்டிலேயே அடி சரியான அடி விழுது அவனுக்கு. ஆனாலும் நகர்லையே பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறானே சில மாதிரி. அடுத்து நம்ம ஷாவ்ஹே ஆஃப்ஹே 2 பேருமே பீஸ்ட் மோடுக்கு மாறி இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னதான் பீஸ்ட் மோடுக்கு மாறினா கூட இவங்க காட் கிங்ஸ் தான். இந்த ஆறு செலஸ்டியல். 2 பேருக்கு நோட்டில் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சண்டை ஓரளவுக்கு போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆள் அட போங்கடா சரிதான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்தை அனுப்புகிறாங்க. அது வந்து அடிச்ச அடியில் 2 பேருமே காலி. உங்களுக்குலாம் சாகணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி எல்லாரையும் நான் கொண்டுடுறேன், உங்கள் பணத்தெல்லாம் ஒருத்தன் வந்து அள்ளிட்டு போட்டோம் அப்படிங்கிறான். அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்ணும்போது அங்கே இருக்க ஸ்பேஸை கிழிச்சிக்கிட்டு ஒரு கை வந்து அந்த கத்தியை தடுக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஆக்சுவலாக சின்னியோடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறி போச்சுங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு செலஸ்டியல் மாதிரியே இருக்கான். ஆனால் அவனுடைய பவர் அப்படிங்கிறது செலஸ்டியலுக்கும் மேலே. அது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த மனுஷன் ஹீரோவை பார்த்தோன்னே, வந்துட்டியா நீ, இன்னைக்கு ஹெவன்ஸோட பேரால் உனக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறாங்க. அந்த கத்தி பார்த்தீங்கன்னா கேரட் நம்ம துருணுன்னா சர்ன்னு கரைஞ்சனே போகும்ல, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சு போச்சு. அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் மறுபடியும் அவன் அட்டாக் பண்ணுறான். அவனால் சின்னியோ தொடக்கூட முடியலங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வந்த ஆரா இவனை தூக்கி தூரமாக போடுது. எனக்கு தெரிஞ்சு தண்டர் செலஸ்டியலுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி போல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு புரிஞ்சுக்க வேணாம். அவன் கண்டினியூஸாக இறங்கி அடிச்சுட்டே இருக்காங்க பைத்தியக்கார மாதிரி. ஒரு அடி கூட நம்ம ஹீரோ மேலே படவே இல்லை. அவன் தான் செவுத்துல பட்ட பந்து மாதிரி பின்னாடி போய் விழுறான். அந்த தண்டர் செலஸ்டியல் என்ன சொல்கிறான், உன்னை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அதனால தான் திரும்ப திரும்ப நீ என்னோட விஷயத்தில் தலையிட்டுட்டே இருந்திருக்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறான் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபார்மேஷன் மாதிரி இருக்குங்க. அது பார்க்க ஃப்ளவர் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதை பீஸாக உடச்சி போட்டான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ வந்து கண்டினியூஸாக என் ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணியிருக்க, என் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணியிருக்க, நிறைய பேரை கொன்றிருக்க, இது பத்தாவதுக்கு என்னோட சிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுவேன்னு வேறு சொல்லியிருக்க, உனக்கான தண்டனை நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவனை இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான். அந்த ஆள் பார்க்குறான், டேய் என்னடா ட்ரிக்ஸாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியில் வாடா தைரியம் இருந்தா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவனை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. கையில் தான் அடிக்கிறான். அடிக்கிற அடி ஒன்றுமே இடி மாதிரி விழுது. இந்த ஆளால் ஒன்றுமே பண்ண முடியல. இவருமே அடிக்கலாம் தான் பார்க்குறாரு. ஆனால் இவரோட அடி அவன் மேலே படவே மாட்டேங்குது. ஆனால் ஹீரோவோட அடி ஒவ்வொன்றும் மிஸ் ஆகாமல் படுது அவன் மேலே. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபயரை வச்சு அவனை எரிச்சிட்டாங்க. அவன் கதறான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் கண்மூச்சு ஏஞ்சிக்கிறான். என்னடா செத்து போயிட்டேன்னு பார்த்தனே. ஆனால் அந்த எரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த சென்சேஷனை அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த நெருப்பை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு யோசிக்கிறான். இது கண்டிப்பாக இல்யூஷன் தான், என்னடா ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க, தைரியம் இருந்தால் வெளியில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் கத்தி எடுத்துகிட்டு வரான். 2 பேரும் கத்தியில் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவன் அடிச்சாடியில் அவனுடைய கத்தி பீஸாக உடஞ்சி போச்சு. அது ஒரு செலஸ்டியல் ட்ரெஷர். அது உடஞ்சி போகும்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. இவனோட கத்தியை வச்சு ஒரே குத்தி அவனை பிடிச்சி தூக்கி போட்டு ஒரு வழி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஹல்க் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இவன். அந்த ஆள் ரத்த வெள்ளத்தில் இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறான், ஐயோ தண்டர், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, நீ என்ன பண்ண, இங்கே இருக்க அப்பாவிங்களெல்லாம் கொடுமைப்படுத்திருக்க, உன்னோட ஃபேமிலி காலங்காலமாக கொடுமைப்பட்டுச்சு, ஆனால் நீ அது எதையுமே தட்டி கேட்கவே இல்லை. எனக்கும் உனக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை இல்லை, என்னுடைய குழந்தை என்னோட மனைவியெல்லாம் கொல்லுவேன் அப்படிங்கிற, இது பத்தாதுக்கு சிட்டியில் இருக்க இன்னசென்ட் பீப்புளை வேற கொல்லுவேன் அப்படிங்கிற. ஏண்டா நீ ஒரு செலஸ்டியல், இவ்வளோ கீழ்த்தனமாக நடந்துக்கிறியே. நம்ம ஹீரோ இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது பாய்புள்ள அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குது. இவன் வீச்சின வீசில் அவன் கையை துண்டா போயிடுச்சுங்க. அவன் அங்கேருந்து நகர விட மாட்டேங்கிறான். உன்னுடைய தப்புக்கு இன்னைக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு அடிக்கிறான் பாருங்க. சும்மா சல்லி ஆக்கிட்டாங்க அவனை. அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், நான் ஒரு செலஸ்டியல், என்னை ஜட்ஜ் பண்ணுற தகுதி உனக்கு கிடையாது அப்படிங்கிறான். இந்த ஆள் ஆக்சுவலாக இன்னும் சாகலைங்க. பாய்புள்ள மறுபடியும் எந்திரிச்சிட்டு திருன்னு முழிக்குது. நான் இன்னும் சாகலையா, இங்கே என்ன நடக்குது,
ரூல்ஸ் எல்லாம் அவனால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது டிவைன் ரெல்ம் கிடையாது, அப்போனா இது யாருடைய இடம், அவனால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆமாண்டா இது டிவைன் ரெல்ம் கிடையாது, ஏன்னா இது என்னோட யூனிவர்ஸ், ஸ்டாரோட பவரால் நான் உருவாக்கின யூனிவர்ஸ். இங்கே உன்னோட பவரெல்லாம் செல்லுபடி ஆகாது, இங்கே நான் வைக்கிறது தான் சட்டம், நான் கொடுக்கறது தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. அதாவது இவன் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் எண்ணி எண்ணி தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கூட அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நீ வந்து கீழான உலகத்துலேருந்து வந்த ஒரு எறும்புடா, உன்னால் எப்படி இது செய்ய முடியுது அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ அடுத்து ஒன்று சொல்கிறான் பாருங்க, யோ தண்டர், நீ வந்து 1000 முறை சாக போகிற பாரு அப்படிங்கிறான். செத்து செத்து விளையாடுன்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க, இது நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இவன் மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்குறான், ஹெவன்லி ஃபயர் டொமைன், மறுபடியும் ஃபயரை வச்சு அடி. அவனால் சுத்தமாக முடியலங்க, கதறான், அவன் அப்படியே துடிக்கிறான். ஆனாலும் அகங்காரம் மட்டும் அடங்கலை. இங்கேருந்து மறுபடியும் பார்த்தா மிஸ்டு டொமைனு, அந்த இடத்துல நக்கலாக தான் பேசுகிறான். அங்கேயும் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நான் ஒரு செலஸ்டியல், என்னை நீ கொன்ன, என்னோட டீச்சர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படிங்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை 2ஆக பொழந்துட்டாங்க. இதை தொடர்ந்து நம்ம ஹீரோ அவனை கண்டினியூஸாக சும்மா அடி அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துலையும் சாகும் போதும் சாரோடைய அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ கடைசியாக கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். வேணாம் தயவு செஞ்சு என்னை கொல்லாத, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், என்னை கொல்லாத வேணான்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்தோடனே அவன் கேட்குறான், நீ உண்மையாகவே சின்னியூ தானா, உன்கிட்ட இருக்க ஆரா வந்து என் டீச்சர்கிட்ட இருக்க ஆரா மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த இடத்துக்கு இந்த செலஸ்டியல்ஸோடைய பாஸ் வராரு. அந்த மனுஷன் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, டேய் உன்னோட ஃபேமிலி வந்து 1000 காலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட இன்னசென்ட் பீப்புளை கொண்டிருக்காங்க, நீ எதுவுமே பண்ணலை, இன்னைக்கு நீ என்னோட செகண்ட் பிரதரே கொல்லலான்னு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. யார் செகண்ட் பிரதர்? நம்ம ஹீரோ தான். இது பத்தாவதுக்கு சிட்டியில் இருக்கவங்க எல்லாரையும் கொல்லலான்னு வந்திருக்கல, இன்னியோட உன்னோட செலஸ்டியல் பதவியை நான் பிடுங்குறேன் அப்படிங்கிற மனுஷன். அவன் பதறி போகிறான். ஐயோ நீங்கள் என்ன சொன்னீங்க, என் ஃபேமிலியில் எப்பவுமே ஒரு செலஸ்டியல் இருப்பாங்க சொன்னீங்கல்ல அப்படிங்கிறான். ஆமாண்டா இருப்பாங்கன்னு தான் சொன்னேன், ஆனால் நீ எப்போவுமே செலஸ்டியலாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி அவனை தள்ளி விட்டாருப்பா உள்ள. ஸோ இங்கெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, நீ வா நம்ம பிக் பிரதரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்குறான், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க, எதுக்காக அவரை செலஸ்டியலாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இது நமக்குமே புரியலல்ல. இவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு ட்ரெஷர் ஒன்று பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த ட்ரெஷர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாதாரண ட்ரெஷர் கிடையாது. அந்த மனுஷன் வெப்பன் ஃபோர்ஜிங் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால அதிலேயே மூழ்கியிருந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் அவன் கிரியேட் பண்ணான். அந்த எஃபர்ட்டை அவன் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அவர் சூஸ் பண்ண பாதை வேறு, இவங்க சூஸ் பண்ண பாதை வேறு. அதனால் அந்த மனுஷனை செலஸ்டியலாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு ஃப்யூச்சரில் ஏதாவது அச்சீவ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் போர்டு மாதிரி இருக்குது, அதில் 3 பேரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் பிரதர், செகண்ட் பிரதர், தேர்ட் பிரதர். இங்கே 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரதர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ஆக்சுவலாக அவர் யாருன்னா, இந்த ஒரு யூனிவர்ஸில் முதல்ல உருவான உயிரினம் அவர் தான். அப்போது அவர் வந்து தனியாக தான் இருந்தார். அதுக்கப்புறமா அவருக்கு ஏதோ ஒரு ஞானம் அப்படிங்கிறது தோன்றி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண ஆரம்பித்தார். ஆக்சுவலாக இந்த பாட்டு எல்லாமே இவங்க அனிமேல ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அவர் யார், அவருடைய பூர்வீகம் என்ன, அதெல்லாம் இவங்க சொல்லவே கிடையாது. நம்ம ஏதோ அந்த நாவல்லாம் படித்ததுனால அந்த கதையெல்லாம் தெரியும். இதில் நம்ம செகண்ட் பிரதர் இருக்கார்ல, செலஸ்டியல்ஸுக்கெல்லாம் பாஸ், அவரோட கதையை தான் இப்போ தனியாக ஒரு அனிமேவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன அனிமே தெரியுமா, காயிலிங் டிராகன். சரிங்க, இப்போ இங்கே கட் பண்ணால் ஒரு புது உலகத்தை காட்டுறாங்க, மாடர்ன் உலகமாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்பேஸை கிழிச்சிக்கிட்டு இந்த குட்டி பையன் இருந்தால அவன் இந்த இடத்துக்கு வந்து சேர்றான். என்னடா இது டிவைன் ரெல்மோட வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். ஆக்சுவலாக இவனுடைய பாதையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கான். அங்கேயுமே ஒரு 2 சின்ன பசங்களை ஒரு பீஸ்ட் ஒன்று துரத்திக்கிட்டு இருக்கு. அது ஏதோ பார்க்க மெட்டல் பீஸ்ட் மாதிரியே இருக்குங்க. இவன் உள்ளுக்குள்ளே பூந்து பீஸ்ட்டை கொண்டு காப்பாற்றிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனுக்குமே ஒரு பேர்ல் அப்படிங்கிறது கிடைக்குது. யார், இந்த செலஸ்டியல் தான் கொடுக்குறாரு, வேறு யாரும் கிடையாது. ஸோ இவனுக்கான பாதையை இவன் சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அனிமே முடிஞ்சிச்சுங்க. நம்ம வேற ஒரு அனிமேல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.